அதே போல் எலக்ட்ரிக்கல் சார்ஜிங்காக ஜிபிஎஸ் எனேபிள்டு ஆப் மூலமாக பப்ளிக் இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், இதன் மூலமாக இன்றைக்கி இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் பல இடத்துல விரிவாக வர உள்ளது. அதற்காக இப்போவே வந்து ஜிபிஎஸ் எனேபிள்டு இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், ஆனால் எவ்வளோ இருக்குது என்னன்னு கண்காணிக்கவும் முடியும். அதன் மூலமாக பயனாளர்களும் பயனடைய முடியும். ஸோ அதையும் உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த அரசு பொறுப்பேற்ற பின் கடனை ஒழுங்குபடுத்தி காலி பணியிடங்களை நிரப்பி பழைய நடைமுறைகளை மாற்றி நிறைவேறாத திட்டங்களை நிறைவேற்றி பல புதிய தொழில்நுட்பத்துடன் வெளிப்படையான நிர்வாகத்துடன் மின்சாரத்துறையை மீட்டெடுத்து வருகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இவை அனைத்தையும் அறிவிப்புகளாக நிற்காது, ஆக்கப்பூர்வமாக செயல்களாக மாற்றம் தந்து மக்களை மகிழ்ச்சியை தருவோம் என எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்ததாக ஓஎஸ் மணியன் சொல்லுங்கள். நான் இப்போ ஓஎஸ் மணியன் மாண்புமிகு பேரவைத் கிளாரிஃபிகேஷன் கேட்குறாரு. ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்கள்கிட்ட. எரிசக்தி துறை மானிய கோரிக்கையில் அறிவிப்பில் நம்பர் 17 ஒரு கிளாரிஃபிகேஷன் படிச்சிட்டாரு. எரிசக்தி துறை சார்பான அறிவிப்புகள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் 2026-27 ஆண்டில் மொத்தம் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் 2,558 காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாகவும் 5,000 திறன் சார்ந்த மற்றும் 5,000 திறன் சாராத என மொத்தம் 10,000 பணியாளர்களை 5 வருட ஒப்பந்த முறையில் பணியமர்த்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னை பகுதியில் உள்ள 20 எண்ணிக்கை, அதாவது 33 கிலோவாட் துணைமின் நிலையங்களுக்கு ரூபாய் 104 கோடி மதிப்பீட்டில் கூடுதலாக 33 கிலோவாட் மின்னூட்டிகள் படிப்படியாக அமைக்கப்படும். தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தின் 10 மிக உயரழுத்த துணைமின் நிலையங்களில் மின்மாற்றிகளின் திறன் ரூபாய் 110.76 கோடி மதிப்பீட்டில் உயர்த்தப்படும். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் உள்ள 33 கிலோவாட் துணைமின் நிலையங்களில் ரூபாய் 129.41 கோடி மதிப்பீட்டில் மின்மாற்றிகளின் திறன் உயர்த்தப்படும். மிக உயரழுத்த துணைமின் நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை ரூபாய் 120.32 கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். மற்றும் ஆயுட்காலம் முடிந்து பழமையாக பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை ரூபாய் 92.3 கோடி மதிப்பீட்டில் மாற்றி அமைக்கப்படும். சென்னையில் 1,250 இடங்களில் உள்ள பகிர்மான மின்மாற்றி கட்டமைப்புகள் சுமார் 250 கோடி மதிப்பீட்டில் வளைய சுற்றுத்தர, அதாவது RMU மாற்றி அமைக்கப்படும். 110 கிலோவாட் துணைமின் நிலையங்களில் உள்ள 100 எண்ணிக்கை ஐசோலேட்டர் சுவிட்சுகளுக்கு பதிலாக 130 கோடி மதிப்பீட்டில் பிரேக்கர்களாக மாற்றி அமைக்கப்படும். மிக உயர் அழுத்த புதைவிட பழுதை கண்டறிவதற்காக கருவி பொருத்தப்பட்ட ஒரு சிறப்பு வாகனம் ரூபாய் 17 கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். இன்டகிரேட்டட் டேட்டா லீக் என்டர்பிரைசஸ் டேட்டா வேர்ஹவுஸ் மற்றும் அட்வான்ஸ்ட் அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் ஆகியவை ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள், ஓப்பன் ஆக்சஸ் மற்றும் பெஸ்ட் அமைப்பு திட்டங்கள் வெளிப்படையாக, எளிமையாக மற்றும் திறமையான அனுமதி செயல்முறைகளை ஏற்படுத்த ஒரு திருத்தப்பட்ட இணையவழி விண்ணப்பங்கள் உருவாக்கப்படும். என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அமைப்பில் பென்ஷன் ப்ராசஸிங் வசதியை ஒருங்கிணைப்பதற்காக பணிகள் ரூபாய் 24.85 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இநாச் பதிவு மூலம் நுகர்வோர் LT மின்கட்டணங்களை செலுத்த வசதி ஏற்படுத்தப்படும். நுகர்வோர் புகார்களை தானாக வந்து பதிவு செய்ய, அதாவது வாட்ஸ்அப் சேட்பாட் மூலமாக பதிவு செய்வதற்காக 14 லட்சம் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். பணியிட மாறுதல் மற்றும் பணி உயர்வு பணியிட நியமனங்களை ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்துவதற்கான இன்சார்ஜ் ஹவுஸ் அப்ளிகேஷன் உருவாக்கப்படும். தற்போதுள்ள மனிதவள மேலாண்மை அமைப்புடன் இணைக்கும் பணி சுமார் 8.26 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும்.
கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பாலிசி வகுக்கப்படும். நீட்டிக்கப்பட்ட அல்லது மேம்பாட்டு பணி எதுவும் தேவைப்படாத புதிய ஒருமுனை வீட்டு மின் இணைப்பு விண்ணப்பதாரர்களுக்கு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் கள ஆய்வு இல்லாமலேயே செல்ஃப் டிக்ளரேஷன் அடிப்படையில் புதிய மின் இணைப்பில் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. என்ன சொல்லுவாங்க? மாண்புமிகு OAS மணியன் ஒரு கிளாரிஃபிகேஷன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எரிசக்தி அறிவிப்புகளில் நம்பர் 17 புதிய மின் இணைப்பு கேட்குறது எளிதாக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அமைச்சர் அவர்கள். அதில் செல்ஃப் டிக்ளரேஷன் போதுன்றாங்க. அதில் வந்து NOC சான்றிதழ் வேண்டான்னு சொல்கிறீங்களா என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அது சம்பந்தமாக விரிவான வழிகாட்டுதல் வழங்கப்படும். அது என்னென்னா, ஏற்கனவே உள்ள புறம்போக்கு நிலங்கள் மற்ற கோயில் நிலங்களில் வசிப்பவர்களுக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழிகாட்டுதலோட மின் இணைப்பில் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய சொல்லியிருக்காங்க. இது பல ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள விஷயம். எல்லா ஊர்களையும் வந்து டிவி எல்லா இடத்துலையும் வரது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு 25 வருஷமாக மின் இணைப்பு இல்லை எங்கள் கிராமத்துக்கே மின் இணைப்பு இல்லை, இப்படி பல புகார்கள் தமிழகம் முழுவதும் வரப்பெற்றோம். ஸோ அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏதாவது நம்ம கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இதற்கு ஏற்கனவே உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து கொடுத்த ஒரு ஆர்டரின் அடிப்படையில் நம்ம வந்து தேவையான வழிகாட்டுதல் எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் அண்டர்டேக்கிங் அடிப்படையில் அண்டர்டேக்கிங் வாங்கப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா இது வந்து அவர்களுக்கு அந்த நிலத்தில் அவங்களுக்கு இது அப்ரூவலும் இருக்காது, அந்த நிலம் அவர்களுடையது இருக்காது, புறம்போக்கு நிலங்களாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து பல ஆண்டுகளாக குடியிருப்பார்கள். இப்போ 20 வருஷம் 25 வருஷம் அவர்களுக்கு மின்சாரம் இல்லாமல் இருக்கும். ஸோ அவர்களுக்காக ஒரு அண்டர்டேக்கிங் அவர்களிடம் வாங்கப்பட்டு டொமஸ்டிக்லேயே இது தனியான ஒரு கேட்டகரியாகவும் நம்ம கொண்டு வர போகிறோம். ஏன்னா நாளைக்கு உங்களை தனியாக பிரிக்கிற பட்சத்தில் டொமஸ்டிக்கில் தனியான ஒரு கேட்டகரியாக கொண்டு வரப்பட்டு டெம்பரரி கேட்டகரியாக கொண்டு வரப்பட்டு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது தான் அது வந்து முதல்வருடைய அலுவலகத்தில் முதல்வருடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணியிருக்கு. அது வந்த பிறகு விரிவாக அது குறித்து என்ன வழிகாட்டுதல் கொடுத்து, ஏன்னா இப்போ லட்சக்கணக்கான மக்கள் அதற்காக காத்திருக்கிறார்கள். அதற்கான சொல்யூஷனை 25 வருஷம் காத்திருப்பவர்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறதுக்காக முதல்வருடைய உத்தரவின் பேரில் அது எடுக்கப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.